பிரார்த்தனையாய் நாம் கடந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. எல்லாரும் பாடுங்க. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. எல்லாரும் சொல்லுங்க. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் எல்லாரும் பாடுங்க. என்னை நடத்து தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையா என்னை தாங்கினி, புதிய வழியில் நடத்துகின்றீரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. புதிய கிருபையா என்னை தாங்கினி, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம். இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் மறுபடியும் அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்தும். சோத்திரம். உம் சித்தம் போல என்னை நடத்தும். அன்பின் தெய்வமே, அன்பின் என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு. அல்லேலூயா. கடந்த வாரமெல்லாம் இந்த என் ஜெப நேரங்களிலே, என்னுடைய மனதில், என் உள்ளத்தில் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின சோத்திரிக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய சோத்திரம். என்னுடைய மனதை கவர்ந்த பாடல் இது ஒன்று. சோத்திரம். ஒரு விசையாக என்னோடு கூட சேர்ந்து உணர்ந்து ஹல்லேலூயா அவர்கிட்ட சோத்திரம் அன்பின் தெய்வம் அப்படின்னு பாட போகிறோம். எல்லாரும் சோத்திரம். அன்பின் தெய்வமே, எல்லாரும் பாடுங்க. என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அன்பின் தெய்வம் என்னை நடத்தும். ஆண்டவர்கிட்ட சொல்லி பாடுங்க. உம்மை பாடுவே. நான்
நல்ல கைகளை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. சொல்லுங்க ஐயா எத்தனையோ. அன்பின் தெய்வ சத்தமா, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. உண்மைதானா? சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என் நடத்தும் தெய்வமே. நான் மறுபடியும் அன்பின் தெய்வமே, ஆமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு புதிய கிருபையால் என்னை தாங்கி நீ புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்கி நீ புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. ஆச்சரியம், இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, அன்பின் என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையோ கொடுத்து விட்டேனே. ஹல்லேலூயா. பரம ஆமென். உமது கரங்களில் என்னையோ கொடுத்து விட்டேனே. உங்க சித்தம் போல, உங்க சித்தம் போல என்னை நடத்துவே. உங்க சித்தம் போல, உங்க சித்தம் போல என்னை. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. யாத்திராகமம் 3:14 அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். The God of today, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்து அதன்படியே நம்மை நடத்தி வருகிறார். அன்றைக்கு மோசேவுக்கு சொன்னவர் இன்றைக்கும் நமக்கும் சொல்லி இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து நடத்தி வருகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? இருக்கிறேன் என்ற நாமமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
எத்தனை பார்வோன்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும், எத்தனை தந்திரங்கள், எத்தனை வஞ்சகங்கள் உள்ள சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், இருக்கிறேன் என்ற நாமமுள்ள கர்த்தர் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் கடந்து முன்னேற செய்வதற்கு நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் நமக்கு எதிரிட்டு வரலாம், வந்துட்டு போகட்டுமே. ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடியால் ஜெயிப்போம், முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. இதுபோலதான் ஆண்டவர் அன்றைக்கு மோசேவுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி, பயப்படாம நீ இந்த நாமத்தோடு நீ பார்வோன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இந்த பார்வோன் யாருன்னா, அவன் ரொம்ப வஞ்சகமானவன் என்று நாம் கடந்த சில மாதங்களாய் நாம் தியானித்து வருகிறோம். அவன் அனுப்புகிறேன் என்று சொல்வான், ஆனால் அதிக தூரம் போக வேண்டாம் என்று சொல்லி நம்மை வஞ்சகமாய் பேசுகிறவன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைக்கிறவன். யாத்திராகமம் 8:28 அவனுடைய வஞ்சகத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், சோதரிக்கிறோம், யாத்திராகமம் 8:28, அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம் என்று சோதரிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் சோதரிக்கிறோம் குறைக்கிறான் என்கிற விஷயத்தை அநேக மாதமாக கர்த்தர் நம்ம காதலை விளை வச்சுக்கிட்டே இருக்கிறார். நாமளும் கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. சோதரிக்கிறோம். இந்த செய்திகள் உங்களுக்குள்ளே வரும்பொழுது சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் உம்மை சேவிக்கிறதிலே, உம்மை தேடுகிறதிலே ஆண்டவரே நான் குறைத்து கொள்ளக்கூடாதுப்பா. நாளுக்கு நாள் என் பக்தி அதிகரிக்க, என் ஜெபம் அதிகரிக்க, என் பரிசுத்தம் அதிகரிக்க, உம்மை தேடுகிறது அதிகரிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். யாத்திராகமம் எசேக்கியேல் 5:7 இப்படி சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். அதற்கு சோதரிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஏசாயா 54:2 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை அதிக நீளமாக்கி. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுடைய கயிறுகளை அதிகம் என்ன செய்? நீளமாக்கு. அதிக நீளமாக்கு உன் கயிறுகளை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற அந்த கயிறை என்ன செய்ய? நீளமாக்கு. ஏன் என்றால் அப்போதான் உன்னுடைய கூடாரத்தின் இடம் விசாலமாகும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக வேண்டுமானால் உன் கயிறுகள் நீளமாக. எல்லாரும் சொல்லுங்கள், என் கூடாரம் விசாலமாக வேண்டுமானால், என்னுடைய வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக வேண்டுமானால், என் கயிறுகளை நான் நீளமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கயிறை யாரோ ஒருவர் நீளமாக்குறது இல்லை. என் கயிறை நான் தான் என்ன ஆக்கணும்? நீளமாக்கணும். அந்த கயிறை நீளமாக்கு. இது ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கிட்டே வர்றார். இன்றைக்கி ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன் கயிறை ஆண்டவர் நீளமாக்கணும்னு சொல்கிறாரு. ஏன் என் கயிறை நீளமாக்கணும்? என் கயிறை நீளமாக்குன்னு பேசிட்டு வர்றாருல்ல. ஏசாயா 52:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் என்ன ஆக்கட்டும்? விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை என்ன செய்ய? உறுதிப்படுத்து. ஏன் என் கயிறை நீளமாக்கி? ஆண்டவர் சொல்றாரு, உன் கயிறை நீளமாக்குன்னு 2ஆம் வசனத்தில் சொல்லிட்டு அந்த கயிறு நீளமானா என்ன நடக்குன்னு 3ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஏசாயா 54:3 நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய்.
நீ இடங்கொண்டு பெருகுவாய். வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நீ இடங்கொண்டு பெருகிறதுக்கு தான் உன் கயிறை நான் நீளமாக்கணும்னு சொல்றேன்னு ஆண்டவர் சொல்றார். சுமங்காட்டி உன் கயிறை நீளமாக்குன்னு சொல்லலை. உங்க கயிறை நீங்க நீளமாக்கும் போதுதான் உங்கள் இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு என்ன செய்வீங்க? பெருகுவாய். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இடம் கொண்டு பெருகணும். இது பெருக வேண்டிய காலம். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பெருக வேண்டிய காலம். எவ்வளவு காலம் இந்தியா நம்மளை சிறுபான்மை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவன்னா சிறுபான்மை, கொஞ்சம் பேர் உள்ள தேசம், இது இந்துக்கள் நிறைந்த தேசம், கிறிஸ்தவம் எங்கேயாவது ஓடிப்போம் அப்படின்னு ஒரு புறஜாதியம் என்னைக்கு எப்போதுதான் நம்மளை சிறுபான்மைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். தோத்திரம், அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி சோத்திரம் கிறிஸ்தவம் இந்தியாவில் இடங்கொண்டு பெருக வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபித்து விட்டது. அநேகரை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும், நாம் பெருக வேண்டும். இந்தியாவிலே இயேசு 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 என்று சொல்லுகிற ஜனம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு காலத்துக்கு நம்ம சிறுபான்மை என்று புறஜாதியா நம்ம நசுக்குவான்? ஆண்டவர் சொன்னா, நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருக வேண்டுமானால் உன் கயிறு நீளமாக வேண்டும். இந்தியாவுக்கு வந்த அநேக மிஷனரியிலே சிறப்பு மிக்க சோத்திர ஒரு மனிதரை, தேவ மனிதனை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். அவர் வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனுஷன். இந்த வில்லியம் கேரி என்கிற தேவ மனுஷனுக்கு இந்த ஏசாயா 54:2-3 அவருடைய இருதயத்தில் பசுமரத்தாணியை போல பதிந்த வசனம். அந்த வசனத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்வார். அது கர்த்தர் அவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்று அவர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலப்புறத்தில் இடப்புறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய் என்ற வார்த்தையை நீங்க பைபிளில் எத்தனையோ முறை வாசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் ஈட்டியை போல பாய்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டே இருப்பாராம். நான் வலப்புறத்தில் இடப்புறத்தில் இடங்கொண்டு பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும், என் மூலம் தேவனுடைய நாமம் பெருக வேண்டும், என் கயிறுகள் நீளமாக வேண்டும், என் கூடாரத்தின் இடம் விசாலமாக வேண்டும், என் திரைகள் விரிவாக வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை எத்தனை ஆயிரம் முறை, எத்தனை கோடி முறை அவர் சொல்லியிருப்பார் என்று அவருக்கே தெரியாதாம். அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு பிரசன்னம் என்னை நிரப்புகிறது என்று அவர் அதை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை தந்தாராம். அது உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நடுவில் ஒரு பிரபல்யமாய் சொல்லப்படுகிற ஒரு ஆங்கில வார்த்தை. Expect great things from the Lord, achieve great things for the Lord. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய திட்டமிடு, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடி. இது அவருடைய வீர முழக்கமாக இருந்தது. இந்த ஏசாயா 54:2-3 அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உள்ளத்தில் போட்ட வார்த்தை. சோத்திரிக்கிறோம். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த லார்ட், அச்சீவ் கிரேட் திங்ஸ் ஃபார் த லார்ட். சோத்திரிக்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட வேண்டும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள். இந்த உலக வாழ்க்கையை நான் முடிப்பதற்கு முன்பாக சத்தமா கர்த்தருடைய வருகை சமீபித்திருக்கிறபடியால் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய நான் திட்டமிட வேண்டும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். இந்த சத்தம் போதாது, இன்னும் வைராக்கியமாய் கர்த்தருக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய நான் திட்டமிட வேண்டும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும்.
எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நல்ல பலமாய் கைகளை தட்டி expect the great things from the Lord, achieve great things for the Lord. பெரிய காரியங்களை செய்யவர். அப்படி முழக்கமிட்டாராம் அவர். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனை தான் கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்பினார். இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு ஆள் தமிழ் இலக்கணங்களை கற்றுக்கொண்டு இந்திய மொழிகளில் அநேக மொழிகளை கற்றுக்கொண்டு சோத்திருக்கிறோம். இந்திய மொழியின் பல மொழிகளில் வேதாகமத்தை சோத்திருக்கிறோம். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார். எத்தனை பெரிய காரியம் பாருங்கள். இன்றைக்கு இந்திய மொழியில பல மொழிகளில் இன்றைக்கு வேதாகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் இந்த வில்லியம் கேரி என்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்தியாவில் அநேக வேதாகம கலாசாலைகளை நிறுவினார். சமீபத்தில் கூட இந்திய அரசாங்கம் அவருடைய சேவையை பாராட்டி தபால் தலையை வெளியிட்டார்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார். சாகர நேரத்தில் கூட வேதத்தை அவர் எத்தனை முறை வாசிச்சாராம். பைபிளை வாசிச்சு 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 சாக போகிற நேரத்தில் கூட நான் எந்த வார்த்தையாகினோ நான் சோத்திருக்கிறோம், நான் எந்த வார்த்தையின்படி வாழாமல் விட்டுவிட்டேனா என்று அவருடைய கடைசி நாட்கள் கூட வேதத்தை திருப்பி திருப்பி பார்த்தாராம். ஒரு சாதாரண மனுஷன், எங்கேயோ பிறந்த ஒரு மனுஷன் இந்தியாவில் வந்து கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்து தன் கயிறுகளை நீளமாக்கினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஜீவன் உள்ளதெல்லாம் பெருகும். மரம் செடி கொடிகள் எல்லாம் பாருங்க, அவைகள் எவ்வளவாய் பெருகி வளருது பாருங்க. ஒரு சின்ன விதை தான், அதுக்குள்ள கர்த்தர் என்ன ஜீவனை வச்சு அது பெருசா வளருது பாருங்க. கடுகு விதை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 31-32 பாருங்க. மார்க் 4:31-32. அது கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கவனிக்கணும் பிரதர் சிஸ்டர். அது பூமியில விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் அது சிறியதா இருக்கிறது. அடுத்த வசனம் தம்பி சோத்திருக்கிறோம். ஆனால் விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளை விடுகிறது. சின்ன கடுகு எப்படி மாறுது பாருங்க. இவைகளை பார்க்கிற நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஒரு கடுகு விதைக்கப்படும் போது சின்னதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பிறகு அது பெரிதாக வளர்ந்து விளைந்து அநேக பறவைகள் வந்து அதில் தங்கும்படி தன் கிளைகளை பெரிதாய் விடுகிறதே. அவைகளை பார்க்கில அதிக விலையேற பெற்றவளாய் இருக்கிற நீ நானும் கர்த்தருக்காக எவ்வளவு பெருகணும்னு பாருங்க. நிறைய நேரம் சொல்கிறேன், நான் படிக்கல, எனக்கு பைபிள் அவ்வளோவா தெரியாது, உங்களை போல எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, இன்னொருத்தவங்களுக்கு ஏசுனாரை பற்றி சொல்ல தெரியாது, வராது, புரியாது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு இப்படியே சொல்லி காலத்தை இப்படியே முடிக்க போகிறோமா? பைபிள் சொல்லுகிறது கடுகு சிறியது, எல்லா சோத்திரம் விதையிலும் சிறியது, ஆனால் விதைக்கப்பட்ட பின்பது எவ்வளவு பெரிதாய் மாறுகிறது. அந்த கடுகுக்குள் ஒரு ஜீவன் இருக்கும் உண்மையானால் அதை விட ஒரு பெரிய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்து என்னும் ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை செய்ய அது அப்படி இது இப்படி நம்ம காலத்தை ஓட்டக்கூடாது. என் கயிறை நான் ஏன் நீளமாக்கணும்? வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நான் இடம் கொண்டு பெருகணும். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சொல்லணும், உங்கள் தெருவில் நீங்கள் சொல்லணும். இன்னும் யாரையுமே ஆதாயப்படுத்தாமல் இருந்தால் எப்படி? எதுக்கு இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார்? எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சோத்திரம்? என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டிய நபர் அல்லவா? என்றைக்கோ ஒரு விபத்தில் நீங்கள் சோத்திரம் தவறி இருக்க வேண்டிய ஒரு ஆள் அல்லவா? என்றைக்கோ சோத்திரம் இந்த பூமியில் அட்ரஸ் இல்லாமல் எங்கேயோ போக வேண்டிய ஆள் அல்லவா? ஆனால் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து உங்களுக்கு இவ்வளவு அனுகூலங்களை தந்திருக்கிறது எதற்காக? அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு நீங்கள் கையளிக்க, இயேசு நல்லவர் என்பதை ஊர் ஊராய் சொல்ல, அநேகரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தத்தான் இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உன் கயிறுகளை நீளமாக்காமல் இருந்தால் என்ன?
உன் கயிறுகளை நீளமாக்கு. இன்றைக்கு 6வது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். என் கயிறை ஏன் நான் நீளமாக்கணும்னா, அந்த கயிறு என்பது என்ன? தேவ சித்தம் என்னும் கயிறு நீளமாக வேண்டும். The will of God. தேவனுடைய சித்தம் என்கிற அந்த கயிறு என்னில் நீளமாக வேண்டும். இந்த ஏசாயா 54:2-3 நான் படிக்கிறேன். படிச்சா அது சொல்றாரு, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை என்னப்படுத்து, உறுதிப்படுத்து. நீ வலப்புறத்தில் இடப்புறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய். முதல் வசனம் நீளமாக்கு என்றார். 3வது வசனத்தில் நீ அப்பதான் பெருகுவ அப்படின்றார். உன் பெருக்கம் எங்க இருக்குன்னா, உன் கயிறை நீளமாக்குறதுல தான் வச்சுதான் உன் பெருக்கம் இருக்கு. அப்ப என் கயிறு நீளமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. என் கயிறு அப்படியே குட்டியா இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. போன வருஷம் இருந்த அளவிலேயே உன் கயிறு இருக்கக்கூடாது, அது சித்தம் இல்லை. தேவ சித்தம் உங்கள் கயிறு நாளுக்கு நாள் அது நீளமாகி கொண்டே போகணும். உன் குடும்பம் வளரணும், உன் பிள்ளைகள் வரணும், ஆசீர்வாதம் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். உங்கள் கயிறு நீளமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். யோவான் 21:18 ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ இள வயது உள்ளவனாக இருந்தபொழுது உன்னையே நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடங்களில் நடந்து திரிந்தாய். பேதுருவே, நான் உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நீ இள வயதாக இருக்கும்போது உன்னை நீயே ஒரு கயிறு போட்டு கட்டிக்கின்னு உனக்கு இஷ்டமான இடத்தெல்லாம் நீ திரிஞ்ச. ஆனால் நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது, இது ஆவிக்குரியவன் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைவது. நான் முன்னாடி சொன்னது ஆவிக்குரிய ஆரம்ப நிலைமை. இப்போ முதிர் வயதாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை என்ன செய்து கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவுதான், இங்கே போனால் போதும், அங்கே போனால் போதும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருக்கு சித்தமான வழியிலே நடத்துகிறார். அல்லேலூயா. சில விஷயம் நமக்கு செட் ஆகாது, சில விஷயம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது தேவ சித்தம் அப்படின்னா நம்ம போய்த்தான் ஆகணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர தேவ சித்தம் செய்கிறதில் நம்முடைய கயிறு நீளமாகணும். கொலோசியர் 4:12 எப்பாப்ராத்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் இருப்பதற்கு தன் ஜபங்களில் உங்களுக்காக அவன் எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிறான். நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும், 1-2 அல்ல, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு முறை கையை வைத்து சொல்லுங்க, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் நாங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். வளரணும். தேவ சித்தம் என்பது நம்முடைய உள்ளத்தினுடைய அங்கலாய்ப்பா மாறணும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். ஆண்டவருக்கு என்னை குறித்த சித்தம் என்ன? ஏன் நான் தேவனுடைய சித்தம் செய்யணும்? முதல்ல என் ஜபத்திற்கு நான் பதிலை அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சித்தம் செய்யாதவங்க, தேவ சித்தத்தின்படி நடக்காதவங்களுக்கு உங்க ஜபத்திற்கெல்லாம் பதில் வர வாய்ப்பில்லை. தேவ சித்தம் செஞ்சாதான் என் ஜபத்திற்கு பதில் வரும். 1 யோவான் 5:14 சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். தேவ சித்தத்தின்படி நாம் ஒன்றை கேட்கலனா அவரிடத்திலிருந்து ஒன்றையும் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. The will of God should be very important. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஏன் ஜபத்தில் பதில் பெறல?
அவர்கள் தேவ சித்தம் செய்கிறதில் தேராமல் இருக்கிறார்கள். தேவ சித்தம் செய்கிறவங்க தான் ஜெபத்திலே பதில் பெற முடியும். இரண்டாவது, நான் தேவ சித்தம் ஏன் செய்யணும்னா பலவீனங்களில் பலனடைய, என்னுடைய பலவீனங்களெல்லாம் பலனாய் மாற வேண்டுமானால் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறணும் என்ற லூக்கா 24, 22, 42, 43 பாருங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பண்ணது பாருங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த வார்த்தைக்கு அப்புறம் பைபிள், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு என்றைக்கு ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்துறார். பாருங்க, தேவ சித்தத்தின்படி உங்கள் லைஃப் இருந்தா தான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் பலவீன பாகங்கள் பலனடையும். உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் முன்னேறுவதற்கு, தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நிறைய பேர் டயர்ட் ஆயிடுச்சாங்க ஜெபத்துக்கு. வரல, ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் போய்க்குவோம். ஆவிக்குரிய உள்ளான பலன் இல்லை. வெளியே நல்லா தின்னுட்டு தொப்பையை தள்ளிவிட்டு உடம்பை பெருத்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த பலத்தை பற்றி நான் சொல்லலை. நான் உள்ளான பலத்தை பற்றி பேசுகிறேன். தேவ சித்தம் நீங்கள் செஞ்சாதான் உங்கள் உள்ளான மனுஷன் என்ன அடைவான். என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. சரீரத்தில் எத்தனை பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தில் உங்களுடைய ஆவி உற்சாகமாக இருக்கும்போது நீங்கள் அதி நடுவிலும் ஜெபத்துக்கு வருவீங்க, கர்த்தரை தேடுவீங்க. சில நேரம் பாருங்க, ஊழியக்காரன் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அந்த விசுவாசி, அந்த பிரதர், அந்த சிஸ்டர் கர்த்தருடைய காரியங்களை ஆர்வம் காட்டுறதே இல்லை. காரணம், அவர்கள் உள்ளான மனுஷில் பலவீனராக இருக்கிறார்கள். என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்தோம்? இதெல்லாம் பலனற்ற விசுவாசி பேசுறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டார்னா நீங்க சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஏன் தேவ சித்தத்தை செய்யணும்? எல்லாவற்றிலும் நான் ஜெயம் பெற. மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் நான் ஜெயமாய் இருப்பதற்கு தேவ சித்தம். ஏசாயா 53:10 இயேசுநாதருடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்த போது அவர் கண்கள் அன்றைக்கு இனி உண்டாக போகிற சந்ததியை கண்டதாம். தரிசனத்திலே இயேசுனார் பார்த்துட்டார். குற்ற நிவாரண பலியாக பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் ஒரு திரளான சந்ததியை பார்த்ததாம். நான் நம்புகிறேன் அதில் ஏற்கனவே நம்மையும் பார்த்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கும் போது நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவர் அன்னைக்கே பார்த்துட்டார். அதான் அங்க இருக்கிற பெரிய காரியம். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படி அந்த லைஃப் ஜெயமா இருக்கும். அதை அவர் பார்த்துட்டார், முன்னாடியே பார்த்துட்டார். எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் பாருங்க. மூணாவது, நாலாவது சொல்கிறேன், ஏன் நான் தேவ சித்தம் செய்யணும்? அப்போ தான் நான் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகவே முடியும். 4th பாயிண்ட், நான் ஏன் தேவ சித்தம் செய்ய முடியும்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை கண்டடைய. ஏனென்றால் மத்தேயு 7:21 சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
ஆண்டவருடைய சித்தத்தின்படி யார், எந்த சிஸ்டர், எந்த பிரதர், எந்த வாலிப தம்பி, எந்த வாலிப தங்கச்சி நடக்கிறாங்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். தேவ சித்தம் என்பது என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. தேவ சித்தம் செஞ்சாதான் நான் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அந்த கயிறு நீளமாக வேண்டும். தேவ சித்தம் என்கிற அந்த கயிறு நீளமாகணும். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, அப்படியே தானம் பண்ணின வாசிக்காது. என்ன காடு. Thank you Lord. Hallelujah. திருக்கரத்தை தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா வனைவிடு, குயவன் கையில் கைகளை உயர்த்தி எல்லாரும் கொடுத்து என்னை திருச்சித்தா சித்தம் நடத்திடுவே, குயவன் கையில் அவர் நமக்காய் ஜீவன் தந்து ஆலிதான பெரிய மீட்பு கண்களினால் கண்களினால் காண்கிறேனே, எல்லாரும் திருக்கரத்தால் கைகளை என்ன தாக்குங்க, இந்த சித்தம் போல நடத்துங்க, சித்தம் போடுவே, குயவன் கையில் இன்னும் ஒரே ஒரு முறை தீரு கையை உயர்த்தி என்னை திருச்சித்தம் அழைத்திடுமே, குயா கையில் களிமண்ணான் வாழி. ஆகவே தேவனுடைய சித்தம் ஏன் செய்யணும் என்கிறதற்கு 4 காரியங்களை நான் சொன்னேன். என் ஜெபத்திற்கு பதிலை நான் பெற்றுக்கொள்ள, பலவீனங்கள் எல்லாம் பலனடைய, எல்லாவற்றும் ஜெயம் எடுக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கண்டடைய தேவ சித்தம் நான் செய்தே ஆக வேண்டும். இங்கே எப்பாப்ரா சொல்கிறார், எல்லா தேவனுக்கு சித்தமான எல்லா நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும், தேறணும், வளரணும், ஆண்டவர் சொல்றாரு, இடப்புறத்துல இடம் கொண்டு பெருகிறதற்கு உன் கயிறு நீளமாகணும் பிரதர் சிஸ்டர். ஆண்டவருடைய சித்தம் என்ன? முதலாவது சொல்றேன், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தில் நாமும் பங்கு உள்ளவர்களாய் மாறணும். ஆண்டவருடைய மனது, ஆண்டவருடைய இருதயம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்.
இந்த ஜாதி தான் ரட்சிக்கப்படணும், இவங்க தான் ரட்சிக்கப்படணும், இத்தனை பேர் தான் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் எங்கேயும் வகையாக இருக்கல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நாம் அப்படி செயல்படணும். சர்ச்சில் இத்தனை பேர் வந்தால் போதும், என் குடும்பத்தில் நான் வரனே அது போதாதான்னு இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைந்து பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் ஏன் சோத்திரிக்கிற தாவீதை செலக்ட் பண்ணார்னா, என்னுடைய சித்தப்படியெல்லாம் அவன் செய்வான், இல்லை என் இருதயத்தில் இருக்கிற சித்தத்தை எல்லாம் அவன் செய்வான்னு சொல்லித்தான் அவனை செலக்டே பண்ணாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அவனை ஏன் ஆண்டவர் ராஜாவாக்கு திட்டமிட்டார்னா, என் சித்தத்தை அவன் செய்வான், என் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான். அதுக்குத்தான் உங்களையே ரட்சித்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, என்னை விட படித்தவன் எத்தனையோ பேர் இருக்கான், என்னை விட ஞானவான் எத்தனையோ பேர் இருக்கான், என்னை விட அறிவாளி எத்தனையோ பேர் இருக்கான். ஆனா அவங்களெல்லாம் ரட்சிக்காம ஏன் என்ன ரட்சித்தாரு, என்னை ஏன் தெரிந்து கொண்டாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன நம்பினாரு, என் சித்தத்தை அவன் செய்வான்னு நம்பி இருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடக்கணும்னு சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் எங்க அம்மா என்ன கண்ணீரோடு என்கிட்ட அப்படி சொல்றாங்க, மாலை மாலையா கண்ணீர் ஊத்துது. என்னம்மா அழுவுறீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரே ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களாம் சின்ன வயசுல. அதுக்கு பிறகு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு வந்துட்டாங்க அழுதுட்டு. அவங்க அப்பா அம்மாவை ஸ்கூல்லே சேர்க்கல. ஆகவே நான் படிப்பறிவே எனக்கு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. என்னை விட எத்தனையோ படித்தவங்களா இருக்கிறாங்களா அப்பா, என்னையாப்பா இந்த பெரிய கனமான ஊழியத்துக்கு என்ன தெரிஞ்சு கொண்டீங்க, எனக்கு புரியலையாப்பா. எனக்கு ஒரு தமிழை கூட எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாத ஒரு படிப்பறிவில்லாத என்னை நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணீங்க, என்ன ஏன் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்லுவார்? உன் படிப்பு சோத்திரிக்கிறோம், உன் அறிவு திறமை எனக்கு தேவையில்லை. நான் வாஞ்சிக்கிற என் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான். நான் எதை வாஞ்சிக்கிறேனோ அதை அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு அந்த ஒரு குவாலிஃபிகேஷனுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். தாவீதுனுடைய அண்ணன்மார்கள்லாம் நல்லா படிச்சுட்டு அரசாங்க வேலையில் இருக்கும்போது அவங்களெல்லாம் தேர்வு செய்யாமல் தகப்பனால் கூட மறக்கப்பட்ட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்பனும் நீசனுமான அவர் சொல்றார், தாவீது தன்னை குறிச்சே சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாயிருந்தார். நல்லா தெரிஞ்சுங்க சிஸ்டர், பிரதர், பால்கனில் கீழே இருக்கிறவங்க, உங்கள் திறமை அறிவுக்காகலாம் உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள, என்னுடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பவன் புரிஞ்சுக்க நிறைவேற்றுவான். கொஞ்சமாகிலும் அவருடைய சித்தத்தை செய்ய பாருங்க. அவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சித்தத்தோடு நீங்களும் நான் இணைய வேண்டாமா? அப்போ பார்க்குற ஆளுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லித்தான் நீ ஆகணும். ஐயோ, இந்த மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, உங்கள் தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது உங்களுடைய கனெக்டிங் அப்படித்தான் இருக்கணும். இவன் ரட்சிக்கப்படணும். ஒரு புறஜாதி பெண்ணு, நான் போன வாரம் என்கிட்ட பேசினா, ஏசுவை பற்றி இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அதில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான். நான் எவ்வளோ நாளாக இவன்கிட்ட பழகிறேன், ஆனால் ஒரு நாள் இவன் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னதே இல்லை. எவ்வளவோ பேசியிருக்கோம், ஆனால் இயேசு இப்படிப்பட்டவர், அவர் உண்மையான தெய்வம், அவர் இதெல்லாம் செய்கிறாருன்னு ஒரு முறை கூட இவன் என்னிடத்தில் சொல்லவே இல்லை என்று சொன்னது என் இருதயத்தை அசைத்தது. சொல்லியிருக்கணும்ல. எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ பேர்கிட்ட பழகுறோம். இயேசுவை பற்றி சொன்னீங்களா?
சொன்னோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்றது வெக்கப்படுறோம், பைபிள் எடுத்துட்டு வரதுக்கு யோசிக்கிறோம், தேவ சித்தம் செய்ய மாட்டேன்றோம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கதறோம், புலம்புறோம், அழுகுறோம். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுற ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு, அந்த பாரம் இருக்கா நமக்கு? அந்த சித்தமான கயிறு நீளமாகணும். ஏன்னா 1 யோவான் 2:2 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அல்லது வசந்த பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களுக்காக மட்டும் அவர் சிலுவையிலே மரிக்கவில்லை, சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களின் பாவத்துக்காகவும் அவர் பலியாயிருக்கிறபடியால் எல்லாருக்கும் நாங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்காக மட்டுமல்ல அவர் பலியானது, சர்வலோகத்தின் ஜனங்களுக்காக. அதுதான் இயேசு ஏசாயா 45:22 சொன்னார், பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே. பூமியில கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் சொல்றாரு, பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:10 11 இப்படி சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். 11 ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். ஆமென். இப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 2வது, ஆண்டுடைய சித்தம் நீங்கள் சுகமாயிருப்பது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்தான். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானா என்ன வாக்குங்க, சுத்தமாக்குங்க. அன்னைக்கு குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த குஷ்டரோகி வந்துட்டுனா அப்படியே அவன் அணுவா செதஞ்சி நாத்தம் எடுத்து கேவலமாக செத்து போவான். பைபிள் காலங்களில் குஷ்டரோகியாக ஆயிட்டா அவளை தனியாக ஒரு ஒதுக்குப்புறத்தில் தள்ளிடுவாங்க. அது பரவும் நோய், அதற்கு ஹீலிங் கிடையாது, மருந்து மாத்திரைகள் இல்லாத காலம். அப்போ ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இந்த குஷ்டரோகம் எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு தெரியல, என் பாவத்தினால வந்திருக்குது, நான் செஞ்ச பாவத்தினால வந்திருக்குன்னு என்ன நீங்க அப்படியே விட்டாலும் சரி, நான் சுகமாக நீங்க விரும்புனீங்கன்னா என்ன சுகமாக்குங்க. நான் செஞ்ச அநியாயத்தினால, நான் செஞ்ச அக்கிரமத்தினால, நான் செஞ்ச பாவத்தினால வந்த இந்த வியாதியை சரியாக்குங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாவு வரல. நான் இப்படியே தான் இருந்து சாகணும்னா செத்துட்டு போறேன். ஆனால் நான் சுகமாகணும், சுத்தமாகணும் நீங்கள் சித்தம் வச்சிங்கன்னா என்னை சுத்தமாக்குங்கன்னு சொன்ன உடனே மத்தேயு 8:3 இயேசு சொன்னார், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, அவர் அப்படியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அவன் சுத்தமாயிருப்பான். ஆனால் அந்த சித்தன்னு அவன் சொன்ன உடனே அவனை குஷ்டரோகின்னு பார்க்காம அவன் மேல தன் கையை வைக்கிற ஒரு அன்புள்ள அந்த ஜபம் அவரை கவர்ந்து விட்டது. தேவ சித்தன்னு சொல்றானே. மத்தேயு 8:3 சொல்றாரு, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ இப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பலவீனத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்றது எனக்கு விருப்பம் இல்லை, நீ சுகமா இருக்கணும் நான் விரும்புறேன். என் சித்தம் நீ சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், சுத்தமாக நேரே. குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அவன் வேதனை மாறிச்சு, வியாதி நீங்கிச்சு,
அற்புதம் நடந்தது. இன்றைக்கு அதே அற்புதத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில அவர் செய்த உங்க வேதனையை நீக்குகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சுத்தமாகுவதும் சுகமாவதும் ஆரோக்கியமா இருப்பதும் சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவ சித்தத்துக்கு வரணும். அப்பதான் உங்க லைஃப்ல கர்த்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறேன். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது என் தேவனால் கூடாதது, கூடாதது. ஹல்லேலூயா. என் அடுத்த வரி போடுங்க தம்பி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு சுத்தமாகு என்று சொன்னாரே. குஷ்டரோகி குஷ்டரோகி சொஸ்தமானானே. ஹல்லேலூயா. சுத்தமாகு என்று சொன்னாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது சகதரபா. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாதது. ஆமென். மனுஷனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, கூடாதது. ஆமென். கூடாதது என் இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது. மூணாவது, நான் எழுப்புதல் அடைவது தேவனுடைய சித்தம். அப்படியே உக்காஞ்சே இருக்கிறது தேவ சித்தம் இல்ல. கர்த்தருக்காக நான் எழும்பணும், அது ஆண்டவருடைய சித்தம். டு ரிவைவ். ஆண்டவருக்காக நீ எழும்ப வேண்டும், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், இந்த கடைசி காலத்தில் நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பது உன்னை குறித்து கர்த்தருக்கு சித்தம். சும்மா வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் நீ இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. உன் கயிறு நீளமாகட்டும். யோவான் 6:39 சொல்லுகிறது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. அவைகளை என்பது நம்மளை கர்த்தர் சொல்றார். அவர் எனக்கு தந்தவைகளில், நீங்களும் நானும் தான் அந்த நபர், ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே, சோத்திரிக்கிறோம், எழுப்புவதே, அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. தமிழ் பைபிள்ல எழுப்பின, எழும்புவது என்று இருக்குல்லவா, அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ரைஸ், RISE, ரைஸ் அப்படின்னு வரல. ரைஸ் அப்படின்னா தூங்குகிற ஒருவனை எழுப்புவது. மரித்தோரை விட்டு எழும்பு, தூங்குகிற நீ எழும்பு. ரைஸ் என்பது தூக்கத்தில் இருக்கிற ஒருவனை எழும்பு என்று சொல்வதான் ரைஸ். பட்
இங்கே அவைகளை கடைசி நாளில் எழுப்புவது என்கிற வார்த்தையை ரிவைவ் என்று போட்டிருக்கிறார்கள். REVIVE, ரிவைவ். ரிவைவ் என்றால் அருமையானவர்களே, ஆவிக்குரிய உறக்கத்திலிருந்து கர்த்தருக்காக உற்சாகமாய் எழும்பி பிரகாசிப்பது. டு ரிவைவ், அதான் ரிவைவல் என்று சொல்லுகிறோம். அந்த வேர்டு அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த கடைசி நாளில் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பணும், ஜெபிக்க எழும்பணும், ஊழியம் செய்ய எழும்பணும், பாட எழும்பணும், ஆராதிக்க எழும்பணும், சத்தியம் சொல்ல எழும்பணும், கர்த்தருக்காக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எழும்பியே ஆக வேண்டும். அதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். உட்கார்ந்தே இருக்காதீங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. பைபிள் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். பலத்த ஜாதிகள் உன்னிடமாய் வரும். நீ எழும்பு. நீ இன்னைக்கு எழும்பலன்னா என்னைக்கு எழும்ப போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுக நாளிலேயே நீங்க எழும்பலன்னா நீங்க என்ன எழும்ப போறீங்க? காலாட்களோடு ஓடும் பொழுதே உங்களால் ஓட முடியல அப்படியே சொல்லிங்கன்னா, குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய்? நீ எழும்ப வேண்டிய காலம் அல்லவா? காலையில் எழும்பி ஆண்டவரை நீ துதிக்க வேண்டி. நிறைய வீட்டில் அதிகாலை எழும்புறதே இல்லை. ஆண்டவருக்காக எழும்பாத உன்னை உன் வீட்டில் ஒரு நன்மையும் எழும்ப போறதில்லை. இந்த 21 நாள் ஜபம் உங்களை ரிவைவ் பண்றது தானே வச்சிருந்தோம். நீ 1000 சொல்லுவ, எனக்கு வேலை இருக்குதுங்க, உங்க தனிப்பட்ட காரணங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களை 1000 சொல்லலாங்க. என்னைக்கு கஷ்டம் தீர்றது? கர்த்தருக்காக என்னைக்கு எழும்புறது? காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் வந்தா நீ என்ன சொல்ல போற? இது கடைசி காலம். இன்னொரு தலைமுறை எழும்பும் என்பதற்கு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே, பயங்கரமான நிலைமையிலே இன்றைக்கு கால சுக்கரம் சுழன்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீ மௌனமாயிருப்பது என்ன? நீ எழும்ப வேண்டிய காலம். அல்லேலூயா. மௌனமாய் இருக்காதே, நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே, மௌனமாய் இருக்காதே. நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் செயல்படும் நேரம். மௌனமாய். ஹல்லேலூயா. 4வது பாயிண்ட் சொல்றேன். ஊழியத்திற்கு கொடுப்பது தேவனுக்கு சித்தம். ஆண்டவருக்கு கொடுப்பது, அவருடைய ராஜ்யத்திற்காய் கொடுப்பது தேவனுடைய சித்தம். விசுவாசியோ ஊழியக்காரரோ யாரா வேணாலும் இருக்கலாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கரத்திலே மாத சம்பளமோ வருட சம்பளமோ அல்லது ஒரு ஊக்கத்தொகையோ ஏதோ ஒரு பண முடிப்பை ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுக்கும் பொழுது உடனே அந்த பணத்தை குறித்தும் அந்த வருமானத்தை குறித்தும் தேவ சித்தம் என்னன்னு நீங்க சிந்திச்சு இருக்கீங்களா? வாங்கி எடுத்து உங்க வவுத்திலே போட்டுக்கிறது. ஏன்னா அது உங்களால் வந்த பணம்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைய பணமும் வாங்கி திறக்கிற மாதிரி விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணோடனே சைலண்ட் ஆகிடும். தோத்திரம், நித்திரை அடைந்து விடுவார்கள். ஆமாம், சத்தம் கீச்சு
இப்போ ஏன் இந்த ஆள் பேசுகிறான்ற மாரி நீ ஒத்துக்கிற குறிப்பை தான் நான் பேசணுன்னு என்ன நீ என்ன உன் வேலைக்காரனா? நான் ஏசுனாருக்கு வேலைக்காரன். பாயிண்டில் வந்தால் நான் பேசி தான் ஆகணும். அல்லேலூயா. நாங்கள் இதுக்காக பேசுறது இல்லை. ஒரு சத்தியத்தை குறித்து ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த பாயிண்டில் வரும்போது சில நேரம் மனுஷிகத்தை சொல்லுவோம், இந்த பாயிண்ட்டை தகர்த்தலான்னு. கத்த சொல்ல அதை தகர்த்துக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்பார். அதை குறித்து உங்க சித்தம் என்ன? நீங்கள் சம்பாதிக்குரிய பலனை அவர் தான் உங்களுக்கு தராரு. ஒரு பணம் எப்படியோ வருது, ஆனால் அதை குறித்து உங்கள் சித்தம் என்ன? அதை குறித்து என்ன சிந்திக்கிறீர்கள்? அதில் ஒரு பங்கை தசமபாகமாக எடுத்து உடனே அதை கர்த்தருக்கு கொடுக்கும்படி ஒரு போதகருடைய கையில் கொடுக்கும்படி உங்களோட அந்த அதில் உங்கள் சித்தத்தை நீங்கள் பார்க்குறீங்களான்னு பாருங்கள். இதில் வேறு நிறைய பேர் சொல்லுவோம், அது பழைய ஏற்பாட்டு சத்தியங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் எங்கெங்க இருக்குது ஏதுங்க இருக்குதுன்னு சொல்லி சப்பை கட்டி இன்றைக்கி கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் எண்ணம் இல்லாமல் அதுக்கு ஒரு உபதேச கோட்டிங்க நிறைய பேர் போடுறாங்க. இவங்க சம்பாதிக்கணுமா, ஆண்டவர் இவங்களுக்கு எல்லாம் தரணுமா, ஆனால் கர்த்தருக்கு இவங்க எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்களாம். நல்லா இருக்குதுங்க கதை. கொடுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. கேட்குற ஆண்டவரே, மண்டையில் போடுங்க ஆண்டவரே அவங்களெல்லாம். அது வழிப்போக்கனுக்கும் ஆரம்ப கிறிஸ்தவனுக்கும் சொல்லப்பட்டது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது. ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்தவங்களுக்குரிய சத்தியம் என்ன? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுத்து வாங்கணும். அதான் நல்ல ஒரு யோக்கியமான கிறிஸ்தவன். கேட்டு வாங்கிறது இல்லை, கொடுத்து வாங்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டு வாங்குற கிறிஸ்தவனா இல்லாமல் கர்த்தரிடத்தில் கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:5 சொல்லுது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல். இந்த வசனம்லாம் உன் கண்ணில் படையப்பட தோத்திரம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கொரிந்து விசுவாசிகளை குறித்து பவுல் சொல்றார், தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. சித்தத்தினாலே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8:2, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்துவமாய் கொடுத்தார்கள். தரித்திரம் இருந்ததுங்க, கஷ்டம் இருந்ததுங்க, ஆனால் கர்த்தர் தன் உள்ளத்திலே கொடுத்த அந்த மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க? நான் சிலலாம் பார்க்குறேன், அந்த காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கை கூட ஒழுங்காக போடுறது கிடையாது. சில ஆட்களாம் காணிக்கை முடிஞ்சு வரும், முடிஞ்சிட்டு போகும்போது நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வெறுங்கையாக வரக்கூடாதே, கொடுப்போமே. அது மாதிரி தோத்துறேன் அல்லேலூயா போயினே இருக்கும். நான் சொல்கிறேன், 1 இன்ச்சு கூட நீ முன்னேற முடியாதுமா. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன். பொருளாதார ஆசீர்வாதங்களில் பெற வேண்டுமானால் பொருளாதாரத்தினால் நீ கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நீ ஒத்துக்கினாலும் சரிதான், ஒத்துக்காமல் போனாலும் சரிதான். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்கள் மடியிலே கொட்ட வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற விதம் இருக்குது. நீங்கள் எந்த அளவிலே கொடுக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கும் கொடுக்கப்படும். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 8:3 சொல்லுது, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்று நாங்களே சாட்சிகளாயிருக்கிறோம். வீட்டில் போய் இந்த வசனத்தை வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் படிங்க. இதெல்லாம் எதனால? இதெல்லாம் தேவ சித்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, தங்கள் பணத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க, தரித்திரத்தில் கொடுத்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மனதுள்ளவர்களாய் கொடுத்தாங்க. அதான் ரொம்ப கட்டாயத்தினால செய்யல. பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை விட புதிய ஏற்பாட்டு சத்தியம் கொடுக்கறத பற்றி ரொம்ப
இன்வால்மெண்ட்டாய் பேசுகிறது. அவனவனும் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். பழைய ஏற்பாட்டிலையாச்சும் 10% இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உனக்கு எம்மா கொடுக்க முடியுமோ அவ்வளவு நீ கர்த்தருக்கு கொடு அப்படின்னு. கஞ்சா முட்டித்தனமாக இருக்காத விசுவாசியே, கஞ்சமாக இருக்கக்கூடாது கர்த்தருடைய விஷயத்தில். காணிக்கப்பட்டு அண்டையில் உட்காந்து ஆண்டவர் லிசன் பண்ணுறார். யார் யார் எம்மாம் போடுறான் எம்மாம் போடாமல் பாக்கெட்டில் வச்சுக்கிறான்னு கர்த்தர் கணக்கு வச்சு சொல்கிறார் பாருங்க. ஒரு அம்மா 2 காசு போடுது, கர்த்தர் கரெக்டாக சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு 2 காசை தவிர வேறு காசு இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் போட்டவனையும் பார்த்தாரு, போட்டவன் இன்னும் எவ்வளவு காசு வச்சிருக்கிறான்றதையும் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர்கள் தங்களில் இருக்கிறதை ஒரு சிறு பங்கை கொடுத்தாங்க, ஆனால் இவளோ தன்னிடத்திலிருந்து அத்தனையும் தந்து விட்டாள். அது காணிக்கப்படும் போது அதெல்லாம் உங்களுக்கு சில நான் சின்ன வயசில் இருக்கும்போது காணிக்கை பெட்டியில் அதை வசந்தவன், காணிக்கை பெட்டி அண்டையில் அவர் உட்கார்ந்திருந்தார். நானும் அப்படித்தான் எழுதி போடணும்னு நினைக்கிறேன். அப்பயாச்சும் அந்த எண்ணம் வருமானு தோத்திரம். நான் சரி அப்பெல்லாம் எழுதி மிரட்டியா ஆளுங்களை போட வைக்கிறது. காணிக்கை பெட்டி நமக்கு சோதரை ஏண்டி ஆண்டவரை பற்றி நினைக்கிறதையும் கிடையாது, அதை கொடுக்குற விஷயமும் இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில நேரம் பாருங்கள், எங்கள் பாஸ்டமாக இருக்கிறாங்க தலைமை சபையில், என் தசமாக கொஞ்சம் லேட்டாக கிட்ட போச்சோம். என்னப்பா போன மாதம் தசமாகம் வரவே இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிஸ் பண்ணிட்டு போனா மறந்துட்டேனா என்னன்னு தெரில, சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கேட்பாங்க, என்னப்பா உன் தசமாக காணோம். ரொம்ப பொலைட்டாக, இல்லைம்மா இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பிரச்சனை, கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம், உடனே அனுப்பிடுறோம்மா தோத்திரம். அது எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஐக்கியம். அது உரிமையாக எல்லா சத்தியத்திலும் நடத்துகிறாங்களே, எங்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறவங்க இருக்கிறாங்களே. எவன் என்னை கேட்க உண்டுன்னு நான் அந்த கேட்டகரியில் இல்லை, எங்களில் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். எனக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் அன்றைக்கி 100க்கு அதிபதி சொன்னானே சோத்திருக்கிறேன், நான் அதிகாரத்திற்கு மேற்பட்டவனாக இருந்தாலும் நானும் அதிகாரத்துக்குள்ளே தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். நான் 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி எனக்கு மேலே என்ன செய்கிறான் இருக்கிறான் தோத்திரம். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன், அதிகாரத்துக்கு மேற்பட்டவனாகவும் இருக்கிறேன் சோத்திரம். நான் ஒருவனை போன்னு சொன்னால் போவான், வான்னு சொன்னால் வருவான். அதுபோல் என்ன ஒருத்தன் கண்டிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறான். அதான் சபை ஐக்கியம். சபையில் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு போதகர் கையில் நீங்கள் இருந்து வளர்ந்தா தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா அது ஆசீர்வாதம் அல்ல. கொடுப்பது தேவ சித்தமா என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மல்கியா 3:10 சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலை என்ன செய்யுங்க கொண்டு வாங்க. பைபிள் சொல்லு தசமபாகம் ஆசாரியனுக்குரிய சம்பளமாக இருக்கிறது. ஆமென். நான் உங்களுக்கு இந்த ஒரு பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ஒரு வார காலம் நான் அதையே தியானித்து அதையே யோசித்து, இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு என்னன்னு நீங்கள் ஒரு வாரம் வேலை செய்யலாம். அந்த ஒரு வார வேலைக்கும் இந்த ஒரு பிரசங்கத்துக்கு ஈடாகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உழைக்கிறோம், ஆனால் தோத்திரம் ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார் நடத்துவார்னு சொல்லிட்டு சோத்திரிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் ஓனர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த இடத்துக்கு வேலைக்கு போவீங்களா? நீங்கள் யோசிக்கணும். அப்போது லேவியனுக்கு யார் பங்கா இருக்கிறாருங்க? கர்த்தரே பங்கா இருக்கிற. என்னாகமம் 18:31 சொல்லுது, ஒரு ஆசாரியன், ஆலயத்துக்குள் இருக்கிற ஆசாரியனுக்கு ஒரு தசமபாகம் என்பது அவர்களுக்குரிய சம்பளமாக இருக்கிறது. அந்த சம்பளத்துக்கோடு கூட நானும் பொறுப்பாக வேலை செய்யணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் 1000 பேர் பாட்டு பாடினாலும் நான் பாட்டு பாடி நான் பிரசங்கம் பண்ணி என் தொண்டை வலிக்க நான் பிரசங்கம் பண்ணி வேர்வை சிந்தி பிரசங்கம் பண்ணி அந்த சாப்பிட்ற அந்த சோறு தான் என் வயிறில் ஒட்டும்னு நினைக்கிறேன். நான் யாரையாவது பிரசங்கம் பண்ண விட்டுட்டு நான் அப்படி உட்கார பாஸ்டர் கிடையாது. எந்த ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நானே தான் சோத்திரம் உண்மையாக வேலை செய்கிறேன். தோத்திரம் யார் எப்படி எனக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருக்கு, மனுஷனுக்கு அல்ல. யாருக்கு கொடுக்கணும்? அதை கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு அந்த சிந்தை எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகணும். ஆமென்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்றது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வாழ்வோ தாழ்வோ, நஷ்டமோ கஷ்டமோ, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில் என்ன சொன்னா? கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, முறுமுறுக்க கூடாது. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அதான் தாவீதுனுடைய வாய் வார்த்தை. கிறிஸ்தவங்களுக்கு ஸ்தோத்திரக்காரன் ஒரு பேர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரக்காரன் வராம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஆத்திரக்காரன் வராம்பார். இந்த வாயாடி வருது பேர், இந்த மங்கம்மா வருது பேர். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாயை திறந்துக்குவா. நம்ம பேர் அப்படி. இப்போ சோத்திரம் சோத்திரம் சொல்றான், அந்த அம்மாவை கூப்பிடு. அல்லேலூயா. நான் ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு பேர் வச்சேன், ஒரு ஜப கூட்டம். அம்பரா உம்பரான்னு ஒரு பாட்டு பாடினார். ஒரு ஜப கூட்டத்தில் எல்லாம் இந்துக்களுங்க இது. நான் ஏன் பாட்டு நிறுத்து, அம்பரா உம்பரானா என்னன்னு கேட்டேன் நான் அவனை. அம்பரா உம்பரா அப்படின்னு நான் மூச்சான். யோ, ஜனங்களுக்கு புரியாத வார்த்தையில் வர இப்போ தமிழ் பாட்டில் ஏன் பாடுற? எவ்வளோ எளிமையான வரிகளாக இருக்குது, அதெல்லாம் பாட வேண்டியது தானே. அதிலிருந்து அவருக்கு அம்பரா உம்பரா. அந்த அம்பரா உம்பரா பிரதர் எங்கே கூப்பிட்றா அவரை? அம்பரா உம்பரா என்ன? அம்பரா உம்பரா தோத்திரம். வெங்கடேசருக்கு சிரிப்பு அடக்க முடியல. அவரை பார்த்து எனக்கு சோத்திரா அது மாதிரி சோத்திரக்காரன்னு சொல்லுவாங்க. சோத்திரமே வாயில இல்லை. சோத்திரம். யாத்திராகமம் 18:9-10 நம்மை ரட்சித்த கர்த்தரை நாம் எப்போதும் ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தர் நம்மை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கணும். அந்த வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நம்மை ரட்சித்த அந்த ரட்சிப்புக்காக ஈச் அண்ட் எவரிடே, என்னை ரட்சித்தீங்களாப்பா, இந்த ரட்சிப்பை எனக்கு தந்தீங்களே, சோத்திரப்பா சோத்திரப்பா சொல்லணும். 2 நாளாகமும் 20-26 கர்த்தர் நமக்கு தந்த வெற்றிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனையோ ஜெயத்தை, வெற்றியை கர்த்தர் நமக்கு தந்தார். தோற்று போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை அவர் எத்தனையோ விஷயத்தில் ஜெயம் கிடைக்க பண்ணினார், வெற்றி தந்தார். அதுக்காக கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். லூக்கா 17:16 கர்த்தர் நமக்கு தந்த சுகத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். எவ்வளவு சுகம்! செத்து இருந்தா இந்நேரம் நம்முடைய கல்லறையில் புல்லெல்லாம் முளைச்சி கல்லறை திருவிழாவுக்கெல்லாம் அதை ஜோடிச்சிருப்பான். அந்த மாதிரி ஆளாக நம்ம இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றுக்காக கர்த்தர் என்ன பண்ணோம்? ஆமாம். 6வது பாயிண்ட் வேகமாக, நன்மை செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. நன்மை செய்கிறது, தீமை செய்கிறது தேவ சித்தம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் தீமை செய்வது தேவ சித்தம் இல்லை. சத்தமா, நான் நன்மை செய்வது தான் தேவ சித்தம். இதை ஒத்துக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென். பிதாவாகிய தேவன் நல்லவர், அவர் எப்போதுமே நன்மையே செய்கிறார். யாத்திராகமம் 1:20. பிதாவாகிய தேவன் நல்லவர், அவர் எப்போதுமே என்னதான் செய்கிறாருங்க? நன்மை தான் செய்கிறார். இந்த வசனத்தெல்லாம் போட்டேன், யாரும் போட மாட்டேன்றாங்க. தோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் குமாரனாகிய இயேசு நல்லவர், அவர் எப்பொழுது என்ன செய்கிறாருங்க? நன்மை செய்கிறார். தோத்திரம். அப்போஸ்தலர் 10:38 குமாரனாகிய இயேசுவும் நன்மை செய்கிறார். பரிசுத்தாவியானவர் நல்லவர், அவர் எப்போது நன்மை செய்கிறார். சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நன்மை செய்கிறவர். அவ பிதாவாகிய தேவன் நன்மை செய்கிறார், குமாரனாகிய இயேசு நன்மை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்கிறார்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்வது தான் தேவனுடைய சித்தம்? நன்மை செய்யணும்.
1 பேதுரு 2:15 சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதினால் என்று சொல்லி அந்த வசனம் முடியும் போது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு முடிகிறது. 1 பேதுரு 3:9 சொல்லுது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனம் சரி கட்டாமல். உங்களை யாராவது உதாசீனப்படுத்தினா, என்னையா சொல்கிற, நான் இப்போ என்ன பண்ணுற மாதிரி நீங்களும் உதாசீனப்படுத்துறது இல்லை. அதுக்கு நம்ம இயேசு பிள்ளையாக இருக்க வேண்டியது. என்ன சிஸ்டர் நல்லா இருக்குனாலும் பல்ல காட்டுறவங்களுக்கே நானும் பல்ல காட்டிக்கின்னு அதுவும் பல்ல காட்டிக்கினே இருந்தால் மட்டும் அது என்ன எப்படி? என்ன சிலவங்க அக்செப்ட் பண்ணாமல் உதாசீனப்படுத்தலாம், ஆனால் அவங்களையும் நான் இணைஞ்சு தான் போக பார்க்குறேன், அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க. நீங்கள் அதுக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் உங்கள் சைடில் நீங்கள் இருக்கணும். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். யாரு? உங்களை தீமை செய்கிற, உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்கப்பா. கஷ்டம்தான், பிரசங்கம் ஈஸியாக பண்ணிடலாம், ப்ராக்டிக்கலை கொண்டு வர்றது கஷ்டம்தான், ஆனால் அதுதான் தேவ சித்தம். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 12:17-18 இப்படி சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்த மாதிரி ஒரு கல்லறையில் நான் பார்த்தேன். இவள் உயிரோடு கூட இருந்த நாளெல்லாம் எனக்கு நன்மையே செய்தாள். எந்த ஒரு அம்மானு தெரில. அந்த அம்மாவுக்கு சோத்திர கல்லறையில் வீட்டுக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். உங்கள் கல்லறையில் உங்கள் வீட்டுக்காரன் அப்படி எழுதுவானா? பா செத்து ஒழிஞ்சதுடா தோத்துறப்பா அல்லே லோயான்ட்டு உங்கள் கல்லறை எழுதி வைப்பாங்களா, இல்லை இந்த வாசகத்தை பொறுப்பாங்களா எனக்கு தெரில. தோத்திரம். இவள் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எனக்கு என்ன செய்தாள்? அப்படி கல்லறையில் எழுதி இருந்ததுங்க. அந்த கல்லறைலாம் உங்களை விட்டு போய் காட்டணும். டூருன்றீங்களே, நான் இட்டு போய் காட்டுறேன் வாங்க. தோத்திரம். நன்மையே செய்தால் அப்படி நம்ம லைஃப் இருக்கணும். நாம என்ன சொல்லுங்க? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 18:14 அதை மட்டும் வாசி நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 18, ஒருவனும் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஒருவனும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல. இப்போ இவ்வளோ விஷயத்தை சொன்னேன். இந்த மாதிரியான காரியத்தை தேவ சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படணும். இந்த கயிறு என்ன ஆகணும்? நீளமாகணும். வலப்புறத்தில் இடப்புறத்தில் இடம் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை சோத்திரம், 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 சோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. அவன் நமக்காய் ஜீவன் தந்து, எல்லாம் பாடுங்க. Glory. கண்களினா காண்கிறதே இந்த காணான் தேசமதி கண்களினால். Glory. இந்த காணான் திருக்கரத்தா திருக்கரத்தா. நல்லா உற்சாகமாய் பாடுங்க. திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் வணைந்திடு.
ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அவர் நமக்காய் ஜீவன் தந்து பெரிய மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இன்பத்தால் கண்களினால் திருக்கரத்தால் எல்லாரும் சேர்ந்து கரத்தால் தாங்கி என்னை வட்டையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, துய வட்டையில் களிமண்ணான் அனுதினமே. இன்னும் ஒரு முறை திருக்கரத்தால் தாங்கி என்னை ஆண்டவரே அனுதினமே வளைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. கைய உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, திருக்கரத்தால் சப்மிட் பண்ணுங்க ஆண்டவரை. தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்கிற அந்த கயிறு எங்களை நீளமாக வேண்டும் என்று எங்களோடு பேசினீர். அந்த கயிறு நீளமானாதான் நாங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருக முடியும். உங்க சித்தம் ஏன் நாங்க செய்யணும், உங்க சித்தம் என்னன்னு எங்களோடு விவரமாய் பேசினீரே ஆண்டவரே. இப்போது சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே அவர்கள் இந்த நாளில் வர்ற வாரங்கள் எல்லாம் தியானித்து உங்க சித்தம் செய்கிற சபையாக எங்கள் சபையை மாற்றும். அன்றைக்கு எப்பாப்ராத்தா ஜெபம் பண்ணது போல இன்றைக்கு ஊழியக்காரனாகிய நானும் அந்த ஜெபத்தை செய்கிறேன். அப்பா, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் எங்கள் சபையார் தேறினவர்களாய் இருக்கும்படி ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாய், தேவ சித்தம் செய்கிறதில் தேறினவர்களாய் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி மறந்துடக்கூடாதுப்பா ஆண்டவரே. இந்த 7 பாயிண்ட் பிள்ளைகளுக்குள்ளே ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கட்டும்பா. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடத்தும். இந்த வாரத்தில் நடக்கிற ஜப கூட்டங்களின் அறிவிப்புகளை எல்லாம் கேட்டு அப்படியே கலந்து கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து நாளை நடக்கிற ஜபங்களையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிற வாரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழிநடத்துதல் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாய் கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சித்தமான எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.